என்னடி இது? அவ்வளவுதான், நம்மள முடிச்சு விட்டீங்க போங்க. ஐயோ போச்சே. ஹலோ டியர் மாண்டிஸ், நம்ம தமிழ்ல தளபதி விஜய் நடிச்சு ரிலீஸ் ஆன திருப்பாச்சி படத்தை கர்நாடகால ரீமேக் பண்றேன் அப்படின்னு சொல்லி எப்படியெல்லாம் கண்ட மேனிக்க கண்டமாக்கி வச்சிருக்காங்க அப்படிங்கறது தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். என்னைய ஒரு கொடூரமான விஷயத்தை கூட சொல்லிக்கிட்டு இருக்கேன். நீ எந்த ஊரு நான் எந்த ஊரு முகபரி தேவையில் ಬಂದನೆ ನಿಮ್ಮ ಪಾದಕ್ಕೆ ಪಾದಕ್ಕೆ ಪಾದಕ್ಕೆ. கட்டு கட்டு கீரை கட்டுன்னு ஒரு சாங் ஒன்னு இருக்கும் தெரியுமா? அதுவும் அந்த சாங்க நீங்க தெலுங்கு வெர்ஷன்ல வேற டப் பண்ணிருக்கானுங்க. ఓకే ఓకే టచ్కే ఓకే ఓకే కిస్కే లుక్ రెగెన్నా నీకు తిమ్మురెకెన్నా என்ன பண்ணுவே? நில்லுடா, அப்படியே நல்ல மரம் மாதிரி நில்லு. சாமி, எப்பேற்பட்ட கமர்ஷியல் ஹிட் சாங் தெரியுமாடா அது? என்னடா பார்க்க பாவமா இல்லையாடா அந்த தமிழ் ஆடியன்ஸை பார்த்தா? இவனுங்க அதோட விட்டுருவாங்க அப்படின்னு பார்த்தா இல்ல இல்ல இல்ல, இந்த கண்ணும் கண்ணும் தான் கலந்தாச்சு அப்படிங்கிற ஒரு சாங் இருக்கும் தெரியுமா? அந்த சாங் இவங்க என்ன கர்மம் பண்ணி வச்சிருக்காங்கன்னு பாருங்களேன். ದಿನ 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 ದಿಂತನ చేజారనే నా మనసిలా నేను ఎరుగను ఏనాడు ఈ వింతను గిలిగింతను నాకు అలాగే ఉంది ఈ వయసులో ఇది సహజమే ఊహకు రెక్కలు వచ్చనే ఊహకు రెక్కలు వచ్చే என்ன என்ன எழவி அது విరబూసనే నీలాగా ఈ చిరుగాలి నన్ను తాకినే నీలాగా இப்ப ஹீரோயினுக்கு வருவோம். நம்ம தமிழ்ல திரிஷா அவங்க தான் நடிச்சிருப்பாங்க. படம் ஃபுல்லா வந்து பாத்தீங்கன்னா அந்த பாவாடை தாவணி அது மாதிரி வந்து ஒரு ட்ரெடிஷ்னலான ட்ரெஸ்ல தான் வருவாங்க. அப்படியே நீங்க வந்து இந்த கனடா திருப்பாச்சி ரீமேக்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா பூனம் பாஜ்வா வர்ற சீன் எல்லாமே கிளாமரா தான் இருக்கும். என்ன அண்ணா அக்கா ரொம்ப அழகா இருக்காங்கல அக்கா ரொம்ப அழகா இருக்காங்கல அதுலயும் அந்த டப்பிங் வாய்ஸ் எல்லாம் நீங்க கேட்கணுமே. ನಿಮ್ಮಿಬ್ಬರಿಗೂ ಒಳ್ಳೇದಾಗ್ಲಿ ಅಂತ ಆರ್ತಿ ತೆಗ್ದಿದೀನಿ. ತಂಗಿಗೆ ಕಾಣಿಕೆ ಹಾಕಲ್ವಾ? கன்னடத்திலே எப்படின்னா కన్నడத்துல இருந்து அப்படியே தெலுங்குக்கு டப் பண்ணிருக்காங்க. మంచి జరగాలని హారతిచ్చాను. చెల్లెలకి కానుకలేమి ఇవ్వవా? నాకు అన్నయ్య వరుస, నేను నీకు చెల్లెల వరుస. వీరి చెల్లెల్ని నువ్వు పెళ్లి చేసుకున్నావు. என்னடி வாய்ஸ் இது? ஹீரோயினுக்கு டப் பண்ண ஆளு கிடைக்கலன்னு ஏதோ பறவை முடியும் கிளாஸ்மேட் எல்லாம் கொண்டு வந்து டப் பண்ண வச்சிருக்கானுங்க. ஏன்டா இந்த அட்டூழியம் பண்றீங்க? ஆர்ச்சர் பண்ற ராஸ்கல். விட்டா கிறுக்கு நாச்சி வாங்கி போட்டுருக்கு. அடுத்து இவங்க நாசம் பண்ணிருக்கக்கூடிய இடம் என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா இந்த கும்பிட போன தெய்வம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாட்டு வரும். பயப்படாதீங்க, அந்த பாட்டெல்லாம் இவங்க டச்சே பண்ணல. ஆனா என்ன பண்ணி வச்சிருக்காங்கன்னா இங்க எப்படி தமிழ் வெர்ஷன்ல அழகான பியூட்டிஃபுல் சாயா சிங் போட்டிருப்பாங்களோ அங்க ஏதோ ஒரு ஆன்டியை போட்டிருக்கானுங்க. டைரக்டர் ஆன்டி லவரா இருப்பான் போல. சரி போய் தொலைது விடுங்க. தலைக்கு வந்தது தலப்பாவோட போச்சுன்னு விட்டுற வேண்டியதான். சாங்குக்கு இங்க டச் பண்ணாம விட்டாங்க. அவங்க வைக்கக்கூட ஆங்கிள்லாம் பாருங்க. தமிழ் வெர்ஷன்ல கிளாமர் வைக்க இடமே இருக்காது. அப்படியே கனடா வெர்ஷன்ல கிடைக்கிற இடத்தெல்லாம் அவங்க கிளாமர் வைக்கிறாங்க. என்னடா ஆங்கிள் இதெல்லாம்? அக்கில் ஆங்கிள் வைக்கிறது, கவர்டைக்கு நடுவில் ஆங்கிள் வைக்கிறது ஃபைட் சீன்ல. என்னென்ன அட்டூழியம் பண்றீங்க நீங்க? ஒரு வழி ஆக்கிடுவார். தேங்க்யூ தேங்க்யூ சார். டியர் மாண்டிஸ், இந்த படத்தையே நெக்ஸ்ட் லெவலுக்கு தூக்கிட்டு போன கேரக்டர் யார் அப்படின்னா அந்த வில்லன் கேரக்டரான அந்த சன்னிய சக்கடை. சும்மா அந்த கேரக்டர்ல நடிச்சு மிரட்டி விட்டுருப்பாப்ல. அவருக்கான என்ட்ரி சீனை இந்த கன்னடத்துல எடுத்து வச்சிருக்காங்க பாருங்களேன். ஏதோ மிட் நைட்ல ஒருத்தன் மசாஜ் சென்டருக்குள்ள புகுந்தா என்ன மாதிரி சீன் இருக்குமோ அதை அப்படியே எடுத்து வச்சிருக்காங்க. ஹீரோயினுக்கு தான் கிளாமர் காமிக்கிறேன், சரி இந்த ஆளுக்கு எதுக்குடா? ஆத்மா பரமாத்மா, ஆத்மா பரமாத்மா. ஏண்டா என்னடா பேர் இதெல்லாம்?
மாசா வைக்க சொன்னா இப்ப லூசு மாதிரி பேர் வச்சிட்டு இருக்கீங்க. இதை வேற பெருமையா வில்லனோட இன்ட்ரோடக்ஷன் வச்சிருக்கீங்க பாரு. கருமத்தை. ஒவ்வொரு சீனும் தமிழ்ல செதுக்கியிருப்பாரு டாக்டர். ஆனா கன்னடத்துல அதை எடுத்து நீங்க செதுக்கலாம் வேண்டாம், செவனேன்னு விட்டுருந்தா கூட அதுவே நல்லா தான் இருந்திருக்கும். நாங்க எங்க ஸ்டைல்ல பண்றோம் அப்படிங்கிற பேர்ல கண்ட மேனிக்கு கேமரா ஆங்கிள் வைக்கிறது, வில்லனுக்கு ஆயில் மசாஜ் சீனை வைக்கிறது, இதெல்லாம் என்னடா கொடுமை பண்றீங்க இப்படி? நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்குடா. மாதிரி இல்ல, உண்மையிலே செருப்பால தான் இருக்கு. சரி ஃபீல் பண்ணாத. இந்த திருப்பாச்சி படத்திலே விஜய் அவர் டிரான்ஸ்ஃபார்மேஷன் ஆகுறது பயங்கரமான ஒரு சீனு. அதுக்கு முக்கியமா பேக் போனா இருக்கிறது இந்த படத்துல யார் அப்படின்னா விஜயோட அந்த ஃப்ரெண்டு கேரக்டர். அவர் இந்த மெட்ராஸ் இருக்கக்கூடிய ரவுடி ஒருத்தர் பயங்கரமா அடிச்சு கொன்றுவார். தமிழ்ல அந்த ஆக்டிங் அவ்வளவு எமோஷனா செட்டில்டா இருக்கும். ஆனா அந்த கன்னடா வெர்ஷன்ல ஒருத்தர் நடிக்க வச்சிருக்காங்க பாருங்க, அவன் உருவத்துக்கு நடிச்சு வச்சிருக்கான். என்னடா அவார்டா கொடுக்குறாங்க, இப்படி ஆக்ட் பண்றியா? என்னடா இது, ஆஸ்கார் அவார்டு வாங்கினவங்க கூட இவ்வளவு எக்ஸ்பிரஷன் கொடுத்துருப்பானான்னு தெரியாது. சீரியல் விட மோசமா நடிச்சு கொதறி வச்சிருக்கான். அதுவும் அந்த ஆளு கொடுக்குற எக்ஸ்பிரஷன்லாம் இருக்கே, அப்படியே மொத்தமா சேர்த்து வச்சு ஆஸ்காருக்கே பார்சல் பண்ணி அனுப்பிச்சிடலாம், அந்த மாதிரி கொடுத்துட்டு இருக்காங்க. அதுவும் இவங்க எல்லாம் சாதாரண ஆக்டர் கிடையாது, ஓவர் ஆக்டிங் ஆக்டர்ஸ். நீங்க போ அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்ல சொன்னீங்க அப்படின்னா போ அப்படிங்கிற வார்த்தை முடியறதுக்குள்ளேயே 10-15 ரியாக்ஷனை கொடுப்பானுங்க. அப்படிப்பட்ட சிறந்த ஆக்டர் ஆக்ட்ரஸ் எல்லாம் கூத்தடிச்ச படம் தான் இந்த கன்னடா திருப்பாச்சி. இவ்வளவு டேலண்டட் ஆகுற தளபதி விஜய் இந்த போலீஸ் அவங்கள்ட்ட ஒரு பேசுற ஒரு சீன் ஒன்று இருக்கும். அதுல பேச வேண்டிய ஆக்ரோஷமான டைலாக் எல்லாம் ஆய் வராதவன் கஷ்டப்படும் போது டைலாக் பேசினா எப்படி இருக்குமோ அது மாதிரி எடுத்து வச்சிருக்காங்க. ஏய் யார் நீ? என்ன கிண்டலா? கிண்டல் இல்ல, சவால். கிண்டல் அல்ல, சவால். ஒரு பைத்தியக்கார பைலட் மாட்டிட்டு படுற பாடு. சரி என்ன சிட்டில ஒரு கமிஷனர், 4 ஜாயிண்ட் கமிஷனர், 17 டெபுட்டி கமிஷனர், 61 ಅಸಿಸ್ಟೆಂಟ್ ಕಮಿಷನರ್, ಒಬ್ಬ ಕಮಿಷನರ್, 2 ಜಾಯಿಂಟ್ ಕಮಿಷನರ್, 9 ಜನ ಡೆಪ್ಟಿ ಕಮಿಷನರ್, 20 ಜನ ಅಸಿಸ್ಟೆಂಟ್ ಕಮಿಷನರ್, 167 ಇನ್ಸ್ಪೆಕ್ಟರ್, 300 ಸಬ್ ಇನ್ಸ್ಪೆಕ್ಟರ್, 1000 ಪಂಬಳ ಪೊಲೀಸ್, 10,000 ಆಂಬಳ ಪೊಲೀಸ್, 200 ಜನ ಲೇಡಿ ಸಬ್ ಇನ್ಸ್ಪೆಕ್ಟರ್, 23,000 ಜನ ಪೊಲೀಸ್, 2,000 ಜನ ಲೇಡಿ ಪೊಲೀಸ್, ಮೊತ್ತ 11,550 பேர் சாதிக்க முடியாதத ಒಟ್ಟು 25,800 ಜನ ಮಾಡಕ್ಕಾಗದೇ ಇರೋದನ್ನ நான் ஒரு ஆள் சாதிச்சு காட்டுறேன், ஒரு ரவுடி இல்லாம அழிச்சு காட்டுறேன். நான் ಒಬ್ಬ ಮಾಡಿ ತೋರಿಸ್ತೀನಿ, ಇಡೀ ಸಿಟಿಲಿ ಯಾವ ರೌಡಿನೂ ಇರಬಾರ್ದು. உருப்பிடுவீங்களாடா நீங்களாம்? உருப்பிடுவீங்களா? ரொம்ப திட்டவும் முடியல, ஒரு அளவுக்கு மேல வேணா வேற ஏதாவது வார்த்தையை பேசி விட்டுருமோன்னு வேற பயமா இருக்கு. இதுக்கே இப்படின்னா பட்டாசு பாலுன்னு ஒருத்தனை காமிக்கிறானுங்க. பட்டாசு பால், இந்த பாலு பேச மாட்டான், பட்டாசு தான் பேசும். ಪಟಾಕಿ ಬಾಲು, ಈ ಬಾಲು ಮಾತಾಡಲ್ಲ, ಪಟಾಕಿ ಮಾತಾಡುತ್ತೆ. யாரா இவன் பட்டாசு பாலுவாடா? பலூன் விற்கிற மாதிரி இருக்கான்டா. திருப்பாச்சி படத்தை எடுக்கணும்னு முடிவு பண்ணீங்க, சரி. படத்துல வர கேரக்டர் எல்லாம் பாத்தீங்களா இல்லையா? பசுபதி என்னமா ஆக்டிங் பண்ணிருப்பாரு தெரியுமா? பசுபதிங்கிற பேரை கூட மறந்துடுவாங்க, ஆனா பட்டாசு பாலுன்னா எல்லாருக்குமே தெரியும். அப்படி நின்னு பேசின சீன்ற அதெல்லாம். இதெல்லாம் பார்த்துட்டு விஜய் ஃபேன்ஸ் எல்லாம் மன குமுறலுக்கு போயிடுவாங்க. இந்த பான்பராக் ரவி எல்லாம் பாவம், அவன் 10 நாள் பட்னி கிடந்த மாதிரி இருக்கான். சனிய சக்கரெல்லாம் சொல்லவே வேண்டாம். அந்த ஆள் ஒரு பாவம் மசாஜ் சென்டர் வச்சு நடத்திட்டு இருந்தான் போல. அவனுக்கு ஊர் பெங்களூர்ல. அவனை பிடிச்சி வில்லனா போட்டு கொடுமை பண்றாங்க. ஆனவன் செருப்பு மாதிரி, அது நம்ம காலுக்கு கீழே இருக்கணும். அது எப்படினா அவன் இன்னும் திருந்தல மாமா. உனக்கு மாசு வரலன்னா லூசு மாதிரிலாம் பண்ணக்கூடாது. என்ன இதெல்லாம் விஜய் ஃபேன்ஸ் ஆகிய எங்களுக்கு எவ்வளவு மன வருத்தமா இருக்கு தெரியுமா? நான் வெறியாகி மன உளைச்சுக்கு ஆளாயிட்டேன். டியர் மாண்டிஸ், இந்த திருப்பாச்சி படத்திலே ஒரு காமெடியான இந்த சூப்பர் ஆக்டிங் சீன்னா இந்த விஜய் அவர்கள் அடிபட்ட மாதிரி அந்த நடிக்கிற சீனு, அதை தூக்கி இவங்க ரீமேக் பண்றங்கிற பேர்ல கண்டமாக்கி வச்சிருக்கானு. யாரோ பட்டாசு பாலுவா, அவன் யாரையோ கடத்தி வச்சிருக்கானா? ಅಣ್ಣ, ಪಟಾಕಿ ಬಾಲು ಅನ್ನೋನು ಯಾರನ್ನೋ ಕಿಡ್ನಾಪ್ ಮಾಡಿದನಂತಲ್ಲ, ವೀರಭದ್ರ ಅನ್ನೋನು. என்னடா அடிப்பட்டவன் மாதிரி ஆக்டிங் பண்ண சொன்னா 2 நாள் ஆய் வராத மாதிரி ஆக்டிங் பண்ணி வச்சிருக்கேன். கேட்டா இது ஆக்டிங்னு நம்ப சொல்றீங்க எங்களை.
எழுதி போடுங்க, நம்புறோம். அது மட்டும் இல்ல, இந்த பட்டாசு பாலுவோட இடத்துக்கே டைரக்டா தளபதி விஜய் போய் மாஸ் காமிக்கிற சீன்லாம் வேற லெவல்ல இருக்கும் இந்த படத்துல. அதையும் இவங்க விடாம ரீமேக் பண்ணி வைத்தறிச்சலை உண்டு பண்ணிருக்காங்க. என்னடா இப்படி கொஞ்சம் கொஞ்சமா இடம் நொறுக்கிட்டு இருக்கீங்க? அதான் கிளைமேக்ஸ் வரப்போதுல நொறுக்கி அல்லு. இந்த திருப்பாச்சி படத்துல பல மாஸ் சீன்ஸ் இருக்கும். அதுல ஒரு மாஸ் சீன் தான் வந்து பாத்தீங்கன்னா அந்த சன்னிய சக்கடை அவர் வீட்டுக்கே போய் அவரையே மிரட்டி லெட்டர் ஒண்ணு படிச்சு காமிக்கிற மாதிரி ஒரு சீன் ஒண்ணு இருக்கும். அது சூப்பரா தமிழ்ல ஒர்க் அவுட் ஆயிருக்கும். அந்த சீன் மட்டும் இவங்க என்ன மாசாவை எடுத்துருக்க போறாங்க கன்னடத்துல, வழக்கம் போல எப்படி லூசு மாதிரி எடுத்து வச்சிருக்க போறாங்க பாருங்க. சார் இது எழுதிருக்கிறத சொன்னேன் சார், வேணா நீங்களே படிச்சுக்கோங்க. ஏய் கந்திரி சனீஸ்வரா, தபர் உனக்கு டிசம்பர் 31 தான் லாஸ்ட் டேட். டிசம்பர் 31 மீன்ஸ் லாஸ்ட் டேட். அதுக்குள்ள மெட்ராஸை விட்டு ஓடி போயிரு. ಅಷ್ಟರಲ್ಲಿ ಬೆಂಗಳೂರನ್ನ ಬಿಟ್ಟು ಓಡೋಗ್ಬಿಡು. உனக்கு எம நான் தான்டா சார். ನಿನಗೆ ಯಮ ನಾನೇ. நீங்க ரீமேக் பண்றீங்களா இல்ல ஸ்பூஃப் பண்றீங்களா படத்தை? ஏன்டா இப்படி பண்ணி வச்சிருக்கீங்க அநியாயமா? ஏன்னா மூக்கு புடப்பா இருந்தா சில நேரத்துல இப்படி எல்லாம் யோசிக்க தோணும் கொஞ்சம். மொத்தத்துல இந்த கனடா வெர்ஷன் திருப்பாச்சியை பத்தி சொல்லணும்னா, இதே மாதிரி வேற எதுவும் மூவியை நான் ரோஸ்ட் பண்ணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. முக்கியமா லைக் பண்ணிருங்க. ரொம்ப பிடிச்சிருந்தா மத்தவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. சேனலுக்கு சப்போர்ட் பண்ணும் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா கீழே இருக்கிற ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிருங்க. திஸ் இஸ் மாண்டி ஷோஸ் ரோஸ்ட். நான் தான் மாண்டி. நன்றி.